ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நல்ல வாசனையாக வீடு முழுக்க வாசனையாக இருக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டியான டீ எப்படி போடலான்னு பார்க்கலாம். டீ நீங்கள் எப்போவுமே வீட்டில் போடுறது தான். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டீயோடைய கலரும் வாசனையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெளியில் கடைகளில் பேக்கரிகளெல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான டீ வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி நான் சேர்த்துருக்கிற 2 பொருள்கள் சேர்த்து இந்த டீ ட்ரை பண்ணி பாருங்கள். கலரும் வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு டீக்கு நான் அளவு சொல்கிறேன். 1 டம்ளர் டீ நம்ம போடுறதுக்கு 3/4 டம்ளர் தண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு சின்னதாக இருக்கிறதுனால 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன், இல்லைனா 2 ஏலக்காய் போதும். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இது ரெண்டையும் நல்லா 1-2 நல்லா நச்சுக்கோங்க. இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது டீ தூள் சேர்த்துக்கலாம். இந்த டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு நான் இன்றைக்கி சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதிகமாக வேணும்னா அப்படியே எல்லா அளவையும் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தட்டி வச்சுருந்த அந்த ஏலக்காய் அப்புறம் இஞ்சி அது ரெண்டையுமே இதில் சேர்த்துடலாம். ஏலக்காயில் உள்ளே இருக்கிற அந்த விதைகள்லாம் நல்லா நச்சு நம்ம போட்டுக்கணும். அப்போ தான் அந்த டீயில் அதோடைய அந்த எக்ஸ்ட்ராக்ட் இறங்கி நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போது இந்த டிகாஷன் போடும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். டிகாஷன் போடும்போதே 1 டீஸ்பூன் ஜீனியை சேர்த்து கொதிக்க வச்சிங்கன்னா நீங்கள் ஒரே ஆற்றுனாலே போதும், டீ நல்லா நுரைச்சிக்கிட்டு சூப்பராக வந்துடும். அதுக்காக தான் நம்ம 1 டீஸ்பூன் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம பின்னாடி சேர்த்துக்கலாம். டிகாஷன் கொதிக்க வைக்கும் போது ஹை ஃப்ளேமில் கொதிக்க வைக்காதீங்க, அதில் ஒரு கசப்பு தன்மை வந்துடும். அதனால் லோ ஃப்ளேமில், அப்படி இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் மட்டும் வச்சு இந்த நம்ம சேர்த்துருக்கிற அந்த 1 டம்ளர் தண்ணி நல்லா பாதியாக வற்றி வர அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. டிகாஷன் நல்லா பொறுமையாக ரெடி பண்ணுங்கள், அப்போ தான் டீயோடைய கலர் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், டிகாஷன் நல்லா கொதித்து பாதியாக வற்றி வந்துருச்சு. இந்த டைமில் 3/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பால் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. பால் ரொம்ப திக்காயிட்டாலும் நமக்கு டீயோடைய டேஸ்ட் நல்லா இருக்காது. 3 கொதி மட்டும் கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு தடவை இப்படி கொதித்து மேலே எழும்பி வரும்போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ரா இனிப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1.25 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். உங்கள் இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையை சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க. இன்னும் ஒரு 2 கொதி வந்துட்டால் போதும். நம்மளுடைய டீயோடைய கலரும் வாசனையும் சூப்பராக வந்துடும். இப்போ பாருங்கள், 2வது தடவை கொதித்து எழும்பி வருது இல்லையா? டீயோடைய கலர் நல்லாவே இப்போது அந்த டீ தூள்லேருந்து நல்லா கலந்து சூப்பராக கிடச்சிருக்கு. இப்போ திரும்ப இதை ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ 3வது தடவை கொதித்து அது மேலே எழும்பி வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப பர்ஃபெக்டான டேஸ்ட்லையும் வாசனையிலையும் டீ ரெடி ஆகிடும். அதிகமாக கொதிக்க வச்சாலும் பால் ரொம்ப கொதித்தாலும் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், 3வது தடவை இப்படி கொதித்து மேலே எழும்பி வரும்போது நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். போதும், இதுக்கு மேலே ஜாஸ்தியாக கொதிக்க வைக்காமல் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா டீயோடைய கலரும் சூப்பராக இருக்கும். பால் ரொம்ப வற்றி போயிட்டாலும் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கிண்ணத்தில் நம்ம இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டுறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வடிகட்டி மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக்லேயோ அப்புறம் நைலானில் இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்களா, நம்மளுடைய டீயோடைய கலர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதே அளவு பால் அப்புறம் சர்க்கரை அப்புறம் ஏலக்காய் இஞ்சி எல்லாம் போட்டு ரொம்ப டேஸ்டியான நல்லா வீடு முழுக்க கமன்னு வாசனையான டீ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு ஆற்றுனாலே போதும், டீ நல்லா இப்படி நுரைச்சி சூப்பராக ததும்ப ரெடி ஆகிடும். அதிகமாக ஆற்றுனா நம்மளுடைய டீ ஆறி போயிடும். அதனால் ஒரு ஆற்று மட்டும் ஆற்றி நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.